நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ்ல எக்ஸல் 100 ஐட்டஸ். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2021 லாஸ்ட்டு TN60 தேனி விசேஷன் வண்டி. ஒரே ஓனர் தான், ரெடி கேஸ் வண்டி. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கம்மம் நாகார்ஜுனா மோட்டார்ஸ் சேல்ஸ் வந்திருக்கு. வாங்க வண்டியோட டீட்டெயில்ஸை போய் பார்ப்போம். ஃப்ரண்ட் டயர் கண்டிஷன் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 75% அந்த ரேஞ்சில் இருக்குது. ஃப்ரண்ட் மார்க்கார்லாம் பாருங்கள், எங்கேயும் நெளிவானது ஸ்க்ராச் ஆனது அந்த மாதிரி எதுவும் நல்லா இருக்குது. TN60 தேனி விசேஷன் வண்டி. ஹெட்லைட் ரிங்லாம் பாருங்கள், கீழே விழுந்தால் ஃபஸ்ட்டு தேர் இருந்தால் ஹெட்லைட் ரிங் இந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா அருமையாக இருக்குது. டேங்க் பாருங்க, ஸ்க்ராச்சஸ் ஆகலை. லோடு அடித்தா ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த டேங்கில் இருக்கிற பெயிண்ட் பூரா போயிடும், இங்கே நெளிஞ்சு போயிடும். அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த கால் வைக்கிற குட்டு டஸ்ட் இதெல்லாம் பாருங்கள். இந்த இடம் பூராமே பார்த்தீங்கன்னா பெயிண்ட் போயிடும், அசிங்கமாக திட்டாக இருக்கும் பெயிண்ட் போயிட்டு. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, சூப்பராக இருக்கு பாருங்கள். அதே போல் பார்த்தீங்களாக்கும் பின்னாடியும் பார்த்தீங்களாக்கும் அந்த சீட்டு கீழே வர்ற அந்த கேரியர் பார்த்தீங்களாக்கும் பெயிண்ட் எல்லாம் போய் ஏதாவது பால் ஊற்றின வண்டியாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது என்ன லோடு வைக்கிறதா இருந்தாலும் அந்த கம்பியில் பூராமே பார்த்தீங்கன்னா பெயிண்ட் போயிருக்கும். அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. 2 சீட்டுமே பார்த்தீங்கன்னா கம்பெனிலேருந்து ஒரு சீட்டு ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. மேலே ஒரு எக்ஸ்ட்ரா கவர் போட்டிருந்தாங்க, அதை பிச்சு விட்டோம். அதோட தடந்தே அந்த நீங்கள் பார்த்தாலே தெரியும். மற்றபடி பார்த்தோம்னா அருமையாக இருக்குது. எக்ஸ்ட்ராவாக அவர் லோடு ஸ்டாண்டுமே மாட்டியிருக்காரு. ஆனால் அது லோடு தான் அடிக்கலை, சும்மா அந்த சின்ன ஸ்டாண்டு வந்து பள்ளத்தில் என்ன மண்ணில் பாட்டா இறங்கி இருந்துருக்கா, அதை மாட்டியிருக்காரு. மற்றபடி பார்த்தீங்கன்னா ரியர் மார்க்கார்ட்லாம் பாருங்கள், அதுலேயுமே இல்லை, ஸ்க்ராட்ச் இல்லை. ரியர் டயர் கண்டிஷன் பாருங்கள், கிட்டத்தட்ட அதுவுமே ஒரு 75% இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 80 to 90% இருக்குது வண்டி மொத்தமாக. சைலன்ஸ் எல்லாம் பாருங்கள், எங்கேயும் ஓட்ட போகலை, இத்து போகல. ஃபுட்டர்ஸில் மட்டும் கரெக்டாக கால் வச்சதெல்லாம் லைட்டாக கொஞ்சம் பெயிண்ட் போயிருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. சைடில் அந்த ஃபேன் கவர் கூட பாருங்கள், எதுவும் உடையில வைக்கல, அருமையாக இருக்குது. தெளிவாக இருக்குது வண்டி. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னாக்கா 26,923 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 27,000 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு ஓடி இருக்குது. லோடு அடிக்கிறதுக்காக எனக்கு வண்டி வேணும், ஆனால் மாடல் கம்மியாக வேணும், ஆனால் வண்டி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இல்லை எனக்கு லோக்கலில் ஓட்டிகிட்டு இருக்கிறதுக்காக வண்டி வேணும், இது பெருசாக லோடு வீடு அடிச்சிடாத ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி வண்டி வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த வண்டியை சூஸ் பண்ணலாம். 2021 லாஸ்ட்டு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கம்மம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் சேல்ஸ் வந்திருக்கு. இந்த வண்டிக்கு இந்த 2021க்கு நம்ம கம்மம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்கன்னாக்கா 37,000 ரூபா அந்த ரேஞ்ச் எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, அதுலேயுமே எங்களால் முடிஞ்ச அளவு குறைச்சி தரோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெடி கேஸ் வண்டி தான். நம்ம தமிழ்நாட்டில் எந்த ஊரில் வேணாலும் இந்த வண்டி போய் RTO பண்ணிக்கலாம். இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. வாங்க, போலீஸ் பையன் எதாவது இருந்தாலும் நாங்கள் குறைச்சி கொடுத்துருவோம். கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் கொடுப்போம். வாங்க வந்து பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.